கேஸ். நான் உங்கள் கார்த்திக் செல்வா. நீங்கள் என்னோடு பேசலாம், என்னோடு பயணிக்கலாம். ஓகே, கடந்த சில மாதங்களை பார்த்தோம் அப்படின்னா புத்தகங்களை பற்றியும் பயணங்களை பற்றியும் பேசாத நாட்களாக கடந்து போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அருமையான புத்தகம் பற்றி தான் பேசுவோம். தமிழ்நாட்டோட சரித்திரத்திலேயே நீங்காத இடம்பெற்ற ஒரு சரித்திர சம்பவம், அதை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு சரித்திர நாவல். தமிழ்நாட்டோட சரித்திரம் அப்படின்னாலே 1000 வருஷம் 2000 வருஷம் அப்படின்னு தான் போகும். தமிழ் மொழி மற்றும் தமிழ் இனம் அந்த அளவுக்கு ரொம்ப தொன்மையான மொழியும் இனமும். ஸோ நம்ம வந்து இன்னிலிருந்து ஒரு 1300 வருஷங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு சரித்திர சம்பவம், அதை மையமாக வச்சு எழுதப்பட்ட சரித்திர நாவல். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம் நாவல் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேசப்போம். ஸோ சிவகாமியின் சபதம் அந்த நாவலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அது வந்து உண்மை சம்பவம், அதை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு சரித்திர நாவல். ஸோ அந்த நாவல் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சரித்திரத்தில் ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள், அதை மையமாக வச்சு அதற்கு மேல் வந்து ஒரு கற்பனை, அதை வந்து புனைந்து அது உருவாக்கப்பட்ட ஒரு நாவல் தான் சிவகாமியின் சபதம். ஸோ ஓகே, சிவகாமியின் சபதம் அதனுடைய அந்த அடிப்படை, அந்த ஒன்லைன், அந்த கதையோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் வந்து ஆட்சி செய்கிறாரு. அவர் மேலே வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த புலிகேசி மன்னன் வந்து படையெடுத்து வர்றார். ஸோ இந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் சிவகாமியின் சபதம் நாவல். ஸோ அவர் வந்து படையெடுத்து வரும்போது காஞ்சிபுரம் நகரம் வந்து வாதாபி மன்னனுடைய முற்றுகைக்கு வந்து ஆளாகுது. அந்த முற்றுகை 8 மாத காலம் நீடிக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சரித்திரத்தில் சான்று உள்ள சம்பவங்கள். இது வந்து கற்பனையான ஒரு நிகழ்வு கிடையாது, நிகழ்ந்த சம்பவங்கள். இதை அடிப்படையாக வச்சு தான் அந்த சிவகாமி சபதம் நாவல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து புலிகேசி மன்னன் வந்து காஞ்சிபுரம் நகரத்துக்கு மேலே படையெடுத்து வர்றாரு. காஞ்சிபுரம் நகரம் வந்து முற்றுகைக்கு உள்ளாகுது. 8 மாத காலம் அந்த முற்றுகை வந்து நீடிக்குது. ஆனால் வாதாபி மன்னனால காஞ்சி கோட்டையை தகர்த்து காஞ்சிபுரம் நகரத்துக்கு உள்ள போக முடியல. இது வந்து சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம். ஸோ மீண்டும் வந்து அவர் தன்னுடைய நகரத்துக்கே திரும்பி போறாரு. அதற்கு பழி வாங்குற விதமா மகேந்திரவர்மனுடைய மகன் மாமல்லன், அதாவது நரசிம்மவர்மன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாமல்லன், அவன் வந்து 9 வருட காலத்திற்கு பின்னால வாதாபி நகரத்து மேல படையெடுத்து போய் அந்த நகரத்தை கைப்பற்றி அந்த நகரத்தை தீக்கிரையாக்கி அந்த நகரம் வந்து முற்றிலுமா அழிக்கப்பட்டு 1300 வருடங்கள் கடந்து இன்றைக்கும் வாதாபி கொண்ட நரசிம்மன் அப்படின்னு நாம சரித்திரத்திலையும் பள்ளி மாணவர்கள் பாடத்திலையும் படிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுடைய சரித்திரத்திலேயே நீங்காத ஒரு சரித்திர சம்பவம் தான் இந்த சிவகாமியின் சபதம் நாவல். ஸோ இந்த சிவகாமி சபதம் நாவல் வந்து உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து கற்பனையாக வந்து அமரர் கல்கி அவர்கள் எதை வந்து கருப்பொருளாக வச்சு அந்த மையமாக வச்சு இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு அப்படின்றது நம்ம பார்த்தலாம். சிவகாமி சபதம் நாவலில் வந்து உண்மையான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா மன்னன் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், அதே மாதிரி அவங்களுடைய படைக்கு தளபதியாக இருக்கக்கூடிய பரஞ்சோதி, நாவுக்கரசர், இதெல்லாமே வந்துட்டு அந்த சரித்திரத்தில் ஆவணங்கள் படி இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள். இது போக நிறைய கதாபாத்திரங்கள் வரும். அதே மாதிரி புலிகேசி மன்னன், அவரும் வந்து சரித்திரத்தில் வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம். இது போக நிறைய வந்து கதாபாத்திரங்கள் அந்த அந்த கதையில் வந்து வந்திருக்கும். உதாரணமாக நாகநந்தி பிக்ஷு அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு அந்த கதையிலே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த முக்கியமாக மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், புலிகேசி மன்னன், இவங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து நாகநந்தி பிக்ஷு. அதே மாதிரி ஆயன சிற்பியோடைய மகள் சிவகாமி. ஸோ சிவகாமி தான் இந்த கதையோட அச்சு அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ அவளை மையமாக வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த கதையும் சொல்லணும். ஆனால் இதெல்லாமே வந்து கற்பனை கதாபாத்திரங்கள். உண்மை அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நரசிம்மவர்மன், அவருடைய தந்தை மகேந்திரவர்மன், வாதாபி சக்கரவர்த்தி மற்றும் நம்மளுடைய அந்த படைக்கு தளபதியாக இருக்கக்கூடிய பரஞ்சோதி, இவங்க எல்லாமே வந்து உண்மையான கேரக்டர்ஸ். ஸோ இப்போ இந்த கதையை எப்படி உருவாக்கியிருக்காரு நம்ம அமரர் கல்கி அப்படின்றத பார்க்கலாம். இந்த சம்பவம் வந்து உண்மையிலே நடக்குது. ஆனால் 9 வருடங்கள் கழித்து அந்த நகரத்து மேலே ஏன் படையெடுத்து போகிறான், இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்கும். நரசிம்மவர்மன் வந்து காஞ்சிபுரம் நகரம் வந்து முற்றுகைக்கு உள்ளாகுது. ஆனால் அவங்க வந்து நகரத்துக்குள்ளே புக முடியல, அந்த நகரத்தை அழிக்கவோ அல்லது நகரம் வந்து வாதாபி மன்னனால் கைப்பற்றப்படலை. ஆனாலும் நரசிம்மவர்மன் வந்து 9 வருட காலம் கழித்து படையெடுத்து போய் அந்த நகரத்தை கைப்பற்றி அழித்து தீக்கிரையாக்கி அவர் சரித்திரத்தில் ஒரு நீங்காத இடம் பெறாரு. இதற்கான அந்த மோட்டிவேஷன், அவருக்கான அந்த ஒரு அந்த அந்த செயலை செய்யணுன்ற அந்த முனைப்பு எங்கேருந்து உருவாகிருக்கும் அப்படின்றத ஒரு கற்பனையாக ஒரு சம்பவத்தை வந்து அவரை கல்கி வந்து உருவாக்கியிருக்காரு. உண்மையிலேயே அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது சரித்திரத்தில் வந்து பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் நம்ம சொல்லலாம். மற்றபடி அவருடைய மனதுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்றத இன்றைக்கு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அது 1300 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். ஸோ கல்கி வந்து அதுக்கு ஒரு காரணத்தை வந்து அழகாக உருவாக்கியிருக்காரு கற்பனையாக. அது என்ன அப்படின்னா அதுதான் சிவகாமியினுடைய கதாபாத்திரம்.
சிவகாமி வந்து ஆயன சிற்பியருடைய மகள். ஆயன சிற்பி வந்து மகேந்திரவர்மனுடைய தலை சிறந்த சிற்பி. அவர் வந்து மகேந்திரவர்மனுடைய அதாவது மகேந்திரவர்மனுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதான் இன்னைக்கு நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் கற்கோயில்கள், அந்த குடைவரை கோயிலாகட்டும், புடைப்பு சிற்பங்கள் ஆகட்டும், 4 வகை சிற்ப அந்த வடிவங்களும் வந்து மாமல்லபுரம் நகரத்தில் இருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து மகேந்திரவர்மனுடைய காலம், அதற்கு முன்னால அல்லது பின்னால் உருவாக்கப்பட்ட அந்த கலை வடிவங்கள் தான். ஸோ அந்த கலை வடிவங்களை உருவாக்குற ஒரு தலைமை சிற்பி அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் ஆயன சிற்பியார். ஆயன சிற்பியருடைய மகள் தான் சிவகாமி. சிவகாமி வந்து எதிர்பாராத விதமா வாதாபி மன்னனால சிறைப்பிடித்து செல்லப்படுறான். வாதாபி மன்னன் வந்து முற்றுகையில் ஈடுபடுறாரு. முற்றுகை முடிந்து அவர் வந்து திரும்ப போகும்போது சிவகாமியை வந்து வழியில வந்து எதிர்பாராம அந்த படை வீரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அதன் காரணமா அந்த படை வீரர்கள் வந்து சிவகாமியை சிறை எடுத்து கொண்டு போயிடுறாங்க. சிறை எடுத்து கொண்டு போன சிவகாமியை நரசிம்மவர்மன் வந்து ரகசியமா போய் மீட்கிறதுக்கு முயற்சி செய்றான். அந்த முயற்சி தோல்வி அடையுது. அந்த முயற்சியில நரசிம்மவர்மன் ஈடுபடும் போது சிவகாமியை வந்து அவங்ககிட்ட, அதாவது நரசிம்மவர்மன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். நான் வந்து ஒரு சபதம் செஞ்சிருக்கேன். இந்த வாதாபி வீரர்கள் வந்து காஞ்சிபுரம் நகரத்தில் எப்படியெல்லாம் வந்து மக்களை துன்புறுத்தி மக்களுடைய செல்வங்களை கொள்ளையடிச்சு வீடுகளை தீக்கிரையாக்கி இது மாதிரிலாம் வந்து அக்கிரமம் பண்ணாங்களோ அதே மாதிரி நரசிம்மவர்மர் வந்து படையெடுத்து வந்து இந்த நகரத்தை அழிச்சு இந்த நகரத்தை தீக்கிரையாக்கி அவர் வந்து இந்த தன்னுடைய தோல்விக்கு வந்து பழி வாங்குவார். அதற்கு பின்னால்தான் நான் இந்த நகரத்தை விட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சபதம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து, அதாவது தன்னை வந்து ரகசியமா அழைச்சிட்டு போக வந்த நரசிம்மவர்மர் வந்து புறக்கணிக்கிறார் சிவகாமி. ஸோ அதன் பொருட்டு அந்த சிவகாமியின் சபதத்தை நிறைவேற்றும் பொருட்டு தான் நரசிம்மவர்மன் 9 வருடங்கள் கழித்து படையெடுத்து போய் அந்த வாதாபி நகரத்தை வந்து கைப்பற்றி தீக்கிரையாக்கி அழிச்சான் அப்படின்ற ஒரு கற்பனை, ஒரு காரணத்தை உருவாக்கி அதன் காரணமா இந்த ஒட்டுமொத்த கதையை நகர்த்தி கொண்டு போய் அந்த சரித்திர சம்பவத்தை அழகான ஒரு நாவலா வந்து படைச்சிருக்கிறாரு அமரர் கல்கி. ஸோ அதனாலதான் இது வந்து சிவகாமியின் சபதம் அப்படின்ற அந்த பெயர் வந்து இந்த நாவலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிவகாமியின் சபதம் நாவல்ல ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம். குறிப்பா வந்து இந்த நாவல்ல போர்க்கள காட்சிகள் நிறையவே இருக்கும். வாதாபி மன்னர் காஞ்சிபுரம் நகரத்துக்கு படையெடுத்து வர்றாரு. அவர் வந்து முற்றுகைக்கு ஆளாகுது அந்த நகரம். அந்த நகரம் முற்றுகைக்கு ஆளான உடனே வாதாபி மன்னன் வந்து ஒரு பெரும் தாக்குதல் நடத்தி அந்த நகரத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி வரும். கோட்டை அகழிகள் வந்து தகர்க்கப்படும். பெரிய மரங்களை கொண்டு அந்த கோட்டை கதவுகளை உடைக்க முயற்சி செய்வாங்க. அந்த கோட்டை சுவர் மேலே ஏணிகளை பயன்படுத்தி ஏறி மேலே இருக்க வீரர்களை தாக்கி உள்ள புக முயற்சி செய்வாங்க. இது மாதிரியான போர்க்கள காட்சிகள் வந்து இருக்கும். அதே மாதிரி நரசிம்மவர்மன் மீண்டும் வந்து வாதாபி மேல படையெடுத்து போகும்போதும் போர்க்கள காட்சிகள் வந்து நிறைய வந்து விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, ஒற்றர் படை எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் இந்த கதையில வந்து நல்லாவே பதிவு செஞ்சிருப்பாங்க. ஒற்றர்களை எப்படிலாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம ஒரு ரியல் டைம்ல ஒற்றரை பத்தி நம்ம வந்து அவங்களுடைய தியரட்டிக்கலா படிக்கிறதுன்றது வேற, ஒரு பிராக்டிக்கலா அது கதையில வந்து நம்ம வந்து அந்த ஒற்றர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத படிக்கும்போது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். அந்த ஒற்றர் படையை வந்து எதிரிகளுக்கே அவங்க வந்து ஒரு தவறான செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது எப்படி, அதே மாதிரி ஒற்றர் படை மூலமா எதிரிகளுடைய அந்த செய்திகளை இடைமறித்து அந்த செய்திகளை மாற்றி அனுப்பி அவங்களை திசை திருப்பி ஒரு போர்க்களத்தில் எப்படி நம்ம ஜெயிக்கலாம், இது மாதிரியான விஷயங்கள். அதாவது மன்னர் காலத்துல இந்த ஒற்றர் படை அப்படிங்கிறது எப்படி செயல்பட்டது. ஸோ அதே மாதிரி இந்த போர்க்களத்தில் இருந்து டாக்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த யுத்த தந்திரங்கள் அதை எப்படிலாம் கையாண்டு அந்த யுத்தத்துல ஜெயிக்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சிவகாமியின் சபதத்துல ரொம்ப விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஸோ இந்த சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம். சிவகாமியின் சபதமும் சரி, அதே மாதிரி அமரர் கல்கி அவர்களுக்கு பொன்னியின் செல்வன், இந்த 2 நாவலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஸோ தமிழில் வந்து யார் சரித்திர நாவல் எழுதுனாங்க அப்படின்னாலும் இந்த 2 நாவலுடைய சாயல் இல்லாம சரித்திர நாவல் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பல எழுத்தாளர்களே ஒத்துக்கிட்ட விஷயம். நான் சரித்திர நாவல் அப்படின்னாலே அமரர் கல்கி எழுதிய இந்த சிவகாமியின் சபதமும் பொன்னியின் செல்வன் நாவல் தான். ஸோ பொன்னியின் செல்வன் கூட வந்து முழுக்க அந்த சதி ஆலோசனை இதை மையமாக வச்சே தான் நகர்ந்து போகும். ஆனால் சிவகாமியின் சபதம் முழுக்க வந்து போர்க்களம், அதாவது எதிரி நாட்டு மன்னன் வந்து நேரடியாக போர் எடுத்து வர்றது, படையெடுத்து வர்றது, அந்த போர்க்களத்தை எப்படி சமாளிக்கிறாங்க, அந்த போரை எப்படி ஜெயிக்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப விரிவாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கோம். ஸோ சிவகாமி சபதம் நாவல் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து அது அந்த அந்த பயணம், அந்த நாவலில் வந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது நாம அந்த நாவலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுடைய பயணம் செய்யக்கூடிய ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு நிச்சயமாகும். ஸோ அந்த உணர்வை தர்ற விதத்தில் அந்த சிவகாமி சபதம் நாவலுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தனித்தனி வீடியோவாக நான் வந்து பதிவு செய்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோகளில் வந்து நீங்கள் சிவகாமி சபதத்துடைய ஒட்டுமொத்த கதையும் ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன்.
ஸோ முழுமையாக அந்த நாவலை நீங்கள் வந்து வாசித்த அதில் அந்த நாவலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரனுடைய பயணித்த ஒரு அனுபவத்தை நான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கொடுக்க முயற்சி செய்கிறேன். சிவகாமி சபதம் நாவல் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன். அந்த தகவல் பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து மனம் திறந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த நாவல் பற்றின அந்த நாவலுடைய முழு கதையை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒரு வீடியோவுக்கு ஒரு அத்தியாயம் அப்படின்ற முறையில் இந்த நாவல் வந்து நான் முழுமையாக பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.